என்எஸ்சின்றது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து மும்பையில் இருக்கிறது. இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது. சரி, என்எஸ்சின்றது ஓகே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம். பட்டு எதுக்காக அது வந்து யூஸ் பண்ணணும் முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, பொதுவாக கேபிட்டல் ரைசிங், அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து மணியை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ரீசன். ஒரு கம்பெனி இருக்குது, புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கணும், அதுக்கு பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், ஒரு பொதுவாக போய் யார்ட்டாச்சும் கடன் கேட்போம். இந்த கடன் கேட்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் என் கம்பெனி வந்து ஒரு 100 வேல்யூ இருக்குன்னா அதில் ஒரு 10 ரூபா மட்டும் எடுத்து நான் வந்து ஷேரை வந்து பிரித்து தரேன். யாராவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5%, 1%, 2% தருவேன்னு சொல்லுவீங்களா, அந்த இதுக்கு தான் கேபிட்டல் ரைசிங், நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி இன்வெஸ்டர் வந்து உங்கள்கிட்ட கம்பெனி இருக்குது, ஸோ இன்வெஸ்டர் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஈர்க்கிறதுக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணுறது. நாட் ஓன்லி இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா, ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா பணம் தேவைப்படும், இல்லை வேறு ஏதாவது ஐடியா வந்து வரணுன்னா பணம் தேவைப்படும். அந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் கம்பெனி முதல்ல போய் லிஸ்ட் பண்ணணும். இதுக்காக தான் வேணும். ஆக்சுவலாக இதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணுது. பொதுவாக ஒரு பணம் வேணுன்ற பட்சத்தில் வேறு யார்ட்டாவது போய் கேட்கணுன்றதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்குவாங்க உங்கள் ஷேரை. அப்போ உங்களுக்கு பணம் வரும். இதுதான் மெயின், ரைட்டுங்களா? சரி, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எப்போ வந்துச்சு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழசுன்னு பார்த்தோன்னா 1600 வந்துச்சு. ஆம்ஸ்டர்டாமில் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்றதான் அவங்க தான் வந்து அப்புறம் யூஸ் பண்ணாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி முதலீடெல்லாம் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ரியேட் ஆனது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா எல்லாமே வந்தது. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, அவ்வளோதான். இது வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்டருக்குமான ஒரு ரிலேஷன் தான். இந்த ரிலேஷன் எப்படி கொண்டு வரலான்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன். இப்போது ஈவன் நம்ம ஊர் என்எஸ்சியாக இருந்தாலும் பிஎஸ்சியாக இருந்தாலும் அது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன். இவங்களை நிர்வகிக்கிறது தான் வந்து செபின்னு ஒரு அமைப்பு. அதாவது அது வந்து கவர்மெண்ட்டோடது. ஸோ இந்த என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இட்ஸ் லைக் ஒரு கம்பெனி. நம்ம ஒரு ரொம்ப எளிமையான லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில் எல்லோரும் பொருளை கொண்டு வருவாங்க, வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான், இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுதான் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அதில் இன்வெஸ்டர் கம்பெனின்றது பொருள்லாம் இருக்கிற மாதிரி, அதில் உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போகிறீங்க, இதுதான் வந்து ஸ்டாக் வாங்கிட்டு போகிறீங்க, இவ்வளோ தான். இது நடக்கிற மாதிரி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒன்று. இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1992 ஆரம்பித்ததுன்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை வந்து முறைப்படுத்துறது தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, இருந்தாலும் என்எஸ்சியும் கொண்டு வந்தாங்க. அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து எல்லோரும் வந்து எல்லோரும் கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் இருக்கணுன்ற. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் தெரிஞ்சவங்க தான் ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஆனால் அதுக்கு பதிலாக யாருக்கு வேணாலும் ஃபினான்ஷியல் தெரிஞ்ச யார் வேணாலும் பண்ணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் என்எஸ்சி. அதுக்காக தான் வந்து இது வந்து ஆரம்பிச்சு. நம்ம ஏன் என்எஸ்சி படிக்கிறோம்? என்எஸ்சி படிக்கிறதுனா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரேடிங் எல்லாமே வந்து என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஒரு படிக்கிறதுக்காக என்எஸ்சிக்கு வந்து சொல்லிக்கிறேன். நம்ம டாபிக் வந்து என்எஸ்சின்றதுனால நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த என்எஸ்சியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது. ஒரு சந்தைனா காய்கறி இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், இல்லை வேறு எதுவும் இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு சந்தை. இந்த சந்தையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.